என்ன ஜென்மங்களோ அவங்களாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நம்ம மூஞ்சில முழிக்க எப்படி தோணுது? அதானே எதுவுமே இல்லையே, வெக்கம் மான ரோசம் சூடு சோழனை எதுவும் இருந்தா தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோமே அவன் மூஞ்சில எப்படி முழிப்போன்ற எண்ணம் வரும். எதுக்கு தான் இங்க வர்றாங்களோ? எத்தனைதான் அசிங்கப்படுத்தினாலும் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. மத்த ஆளா இருந்தா இந்த வீட்டு பக்கம் கூட எட்டி பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி வராங்க? கொஞ்ச நாள் தான் பொறுமையா இருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கா? நான் வந்து உட்காந்துருக்கேன், அது கூட தெரியாம இவ்வளவு கோவம் எதுக்கு என்றால், சொல்லு மலர், நான் எப்ப வந்து உட்காந்தேன், நீ எப்ப பார்த்து சொல்லு மலர்ன்ற, அதுவும் நான் கூப்பிடவும் அப்பெல்லாம் இல்ல. என்னாச்சு? ஏன் எந்திரிச்சு வந்துட்டேன்? எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதான் நான் எந்திரிச்சு வந்துட்டேன். பொய் சொல்லாத தென்றல், அவங்க 2 பேரும் வர்றதுக்கு முன்னாடி நீ நல்லா பேசிட்டு இருந்த, அத்தைக்கு கூட தைரியம் சொல்லிட்டு இருந்த. ஆனா அவங்க 2 பேரும் வரவும் உனக்கு தலைவலி வந்துருச்சா? அவங்க 2 பேரும் வந்தாலும் எனக்கு தலைவலி வந்துருமே. என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பேசாம இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. பொய் சொல்லாத தென்றல், நான் இங்க வந்து பாக்கிறதுல நீ அவ்வளவு கோவமா இருந்த. நீயும் சரி அத்தையும் சரி ஏதோ ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறீங்க, அது என்னன்னு சொல்லு. அதெல்லாம் எதுவும் மறைக்கல, நீ பேசாம இரு. நீ கல்யாண பொண்ணு, எதையும் போட்டு மண்டல ஏத்திக்கிட்டு டென்ஷன் ஆகாம இருக்கணும். நான் டென்ஷன் ஆகாம இருக்கணும்னா அப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு. அத்தையும் அவங்கள பார்த்தா கோவப்படுறாங்க, நீ என்னடா ஒரு பக்கம் தலைவலிக்குதுன்னு உள்ள வந்துட்ட. என்ன நடக்குதுங்க? அத்தை என்னமோ அந்த வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க கூடாது, நீங்க பண்ண தப்புக்கு உங்களை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அப்படி கோவப்படுறாங்க. அத்தை சாதாரணமா அப்படி கோவப்படுற ஆளே கிடையாது. யாரையுமே எடுத்தெறிஞ்சு பேசவே மாட்டாங்க. அப்படி பேசுறாங்கன்னா அப்ப ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க. அது உனக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன விஷயம்னு சொல்லு மலர். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஒண்ணும் இல்லாமதான் நீங்கிட்டு ஓடியாரா அத்தை அங்க நின்னு கத்திட்டு இருக்காங்க. என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நீங்க நடந்துக்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிறாத அளவு கூட நான் இருக்கேனா என்ன? ஐயோ, இவகிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? என்ன தென்றல், என்ன சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்கியா என்ன? அப்படியெல்லாம் இல்ல. அப்ப சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல மலர். தென்றல், நீ என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சானா சொல்லு, இல்லன்னு நீ சொல்ல வேணாம். நீ எப்பயுமே என்னோட ஃப்ரெண்டு தான் மலர். அப்ப ஏன்டி சொல்ல மாட்டேன்ற? அந்த அளவுக்கு அப்ப நான் வேண்டாதவளா போயிட்டேன், அப்படித்தானே? எந்த விஷயமா இருந்தாலும் நீ என்கிட்ட மறைக்கவே மாட்ட. நீ முன்ன மாதிரி இல்ல தென்றல். அப்படிலாம் இல்ல மலர். ஏன் மலர் இப்படி எல்லாம் பேசுற? நீ கல்யாண பொண்ணு, நல்லா சந்தோஷமா கலகலன்னு இருக்கணும். ஆமா, கலகலன்னு இருக்க மாதிரி தான் இங்க எல்லாம் நடக்குது. ஒரு பக்கம் தர்ஷினி, ஒரு பக்கம் என்னடானா நீயும் அத்தையும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஏதுன்னு சொன்னா தானே இதுக்கு ஒரு தீர்வு வரும். அது மட்டும் இல்ல, அத்தை சொன்னாங்க நீங்க செஞ்ச காரியத்துக்கு உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த அளவுக்கு என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லு தென்றல். சரி சரி சொல்றேன், ஆனா இப்ப இல்ல, உன்னோட கல்யாணம் முடியட்டும். உன்கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டையும் சொல்றேன். அதெல்லாம் முடியாது. இந்த சாக்கு போக்கெல்லாம் என்கிட்ட சொல்லாத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அவங்க 2 பேரும் பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்னையே என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமா? ஆனா இப்ப இங்க இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இவங்க வீட்டை விட்டு போகவும் அவங்கள வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு அத்தை சொல்றாங்கன்னா அப்ப ஏதோ பண்ணிருக்காங்கன்னு தானே அர்த்தம். நீ இப்ப சொல்லணும், சொல்லியே ஆகணும் தென்றல். உன்கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன் மலர்? என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்த, இப்ப சடனா பேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு, இவ்வளவு சோகமாயிட்ட. அது வந்து மலர், நான் சொல்லுவேன், நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இந்த விஷயம் எனக்கும் அத்தைக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. இந்த விஷயத்த நாங்க யார்கிட்டையும் சொல்லலைன்னா அதுக்கு காரணம் உன்னோட கல்யாணம் தான். என்னோட பிரச்சனையால உன் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு பெரிய காரியமா என்ன? ஆமா ஆமா, அஸ்வினுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான், வீடே 2ஆ போயிடும். அப்படியே அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க? சொல்லிடு சீக்கிரம். என் குழந்தைய கலைக்க முயற்சி பண்ணாங்க. என்னடி சொல்ற? ஆமா மலர். என்ன சொல்ற தென்றல், நீ சொல்றது உண்மையா? ஆமா மலர், நான் கன்சீவ் ஆனது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு பத்தியா? அன்னைக்கு மறுநாள் நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம். ஆமா, அன்னைக்குதான் என் குழந்தைய கலைக்க சொல்லி நர்ஸுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2 லட்சமா? ஆமா மலர், 2 லட்சம் தான். ஊசி மூலமா கலைக்கணும்னு சொல்லி நர்ஸு கிட்ட ஊசி போட சொன்னாங்க. நான் எப்படியோ ஊசி போட முடியாதுன்னு தப்பிச்சிட்டேன். நான் இப்போ இந்த மாசம் செக் பண்ண போனப்போதான் நர்ஸு சொன்னாங்க, குழந்தைக்கு ஆபத்து இருக்கு, நீங்க பத்திரமா இருந்துக்கங்க, இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு என்கிட்ட மட்டும்தான் சொன்னாங்க. அஸ்வினுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், என்ன பண்ணுவானே தெரியாது. என்ன மனுஷங்க அவங்க. ஆமா, உன் குழந்தைய கலைக்கணும்னு எதுக்கு நினைச்சாங்க?
அஸ்வினை விரும்பி இருக்கா. நீயும் தானே விரும்பின. ஆனா அஸ்வினை விரும்பணும். ஆனா அனுஷ்கா அதுக்கு முன்னாடியே அஸ்வினை விரும்பி இருக்கா. அது அஸ்வினை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கா. ஆனா அஸ்வினை நானும் கல்யாணம் பண்ணதுனால எங்களை எப்படியோ பிரிக்கணும்னு முதல்ல இருந்தே முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. பாவிகளா, என்ன மனுஷங்க நீங்க. என்னதான் பிடிக்காதுன்னு கொடுமைப்படுத்துறீங்க. இவ வயித்துல இருக்க பிஞ்சு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இப்படி இருக்கீங்களே. நீங்க திருந்த மாட்டீங்கன்னு எல்லாம் சொல்லியும் நான் கேட்கவே இல்லை. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் நான் பொறுத்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப பொறுத்தே போக மாட்டேன். இங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம். அதுக்கு நான் பொறுமையா இருந்திருப்பேன். ஆனா அஸ்வின் மாமாவோட குழந்தைய கலக்கிய எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுச்சு? இந்த அனுஷ்காவுக்கு பிடிச்சிருந்தா போதுமா? அஸ்வின் மாமாவுக்கு பிடிக்க வேணாம். என்னைய கொன்னுட்டா எப்படியாவது அஸ்வின் மாமாவை பேசி சமாளிச்சு கல்யாணம் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. என்னடி சொல்ற? உனைய கொல்லவா? ஆமா, வயிற்றுல இருக்க குழந்தைய கலைக்கணும்னு முயற்சி பண்ணாத பத்தாதுன்னு உனைய கொல்லணும்னு வேற நினைச்சிட்டு இருக்காங்களா? விட மாட்டேன் தென்றல், விட மாட்டேன். எனக்கு எதுனாலும் நான் பொறுத்துக்கிடுவேன். உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்னால பொறுத்துக்கவே முடியாது தென்றல். இப்பயே அங்க போய் அவங்கள நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வர. என்ன பண்ணாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலான்ற? என் சித்தின்றதுனால நீ பொறுமையா இருக்காத தென்றல். இது நாம மட்டும் எடுக்கிற முடிவு இல்ல மலர். அஸ்வின், அப்புறம் சரவணன் மாமா, அப்புறம் பெரிய மாமா எல்லாரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாப்போம். என்ன திமிரு உங்களுக்கு? அது மட்டும் இல்ல, நான் நல்லா இருக்க கூடாதுன்னு பத்தாதுன்னு நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அத்தை இந்த வீட்டுல இருந்து அவங்கள போக சொன்னாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. நான் நல்லா இருந்துட்டாத்தா அவங்களுக்கு தூக்கமே வராதே. என்னடா இத்தனை நாள் எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரியாம இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இதை நீ என்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லைல்ல தென்றல். அப்ப அந்த அளவுக்கு நான் வேற எவ்வளவு போயிட்டேன்னா? அப்படிலாம் இல்ல மலர். இப்ப பாரு, நான் சொல்லவும் நீ எவ்வளவு கோவப்படுற. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிந்து உன்னோட கல்யாணத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னால தாங்க முடியாது. உண்மாவே எங்களாலதான் உங்க கல்யாணமும் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. இப்ப நடக்க போற கல்யாணமும் நின்று போயிடக்கூடாது மலர். அதுவும் என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்லல. அத்தை கூட வற்புறுத்தி கேட்டதுனாலதான் அத்தை கிட்டையும் சொன்னேன். சரி, நீ கவலைப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இத உன்னோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லிடாதடி. சரி, சொல்லல. உன் பயம் என்ன? எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதானே? நல்லபடியா நடக்கும். அதுக்கப்புறம் இருக்கு அவங்களுக்கு. எவ்வளவு கெட்ட என்ன இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சவங்க உன் வாழ்க்கையும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. இன்னும் புத்தியோ தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். என்ன சொல்ற? நான் மட்டும் முன்னாடி கோழையா இருக்காம இருந்திருந்தா நேரம் இப்படி பண்ணிருப்பாங்களோ என்னமோ. என்னோட வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சவங்க இப்ப அவங்களோட மகளோட வாழ்க்கைக்காக உன்னோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்க பாரு. இது பத்தாததுன்னு ஒரு உயிர், ஒண்ணுல 2 உயிர். எப்படி இப்படி எல்லாம் தோணுது அவங்களுக்கு? திருந்திருப்பாங்கன்னு நினைச்சா கொஞ்சம் கூட திருந்தாம இருக்காங்க. இதுக்காகத்தான் அத்தை அவங்கள வீட்டை விட்டு போக சொன்னாங்களா? ஆமா. சரி, நீ அழுகாத, கவலைப்படாம இரு. நீ தைரியமா இருக்க வேண்டிய நேரம் அது. இப்ப இப்படி அழுதுட்டு இருக்க. அத்தை கிட்ட சொன்ன விஷயத்த இந்நேரம் மத்தவங்க கிட்ட சொல்லியிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும். அதுதான் என்னோட பயமே. உன் கல்யாணத்துக்கு மட்டும் அவங்களாலயோ என்னாலயோ எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது. அதனாலதான் நான் பொறுமையா இருக்கேன். பாவம் தென்றல், நீ எனக்காக இந்த விஷயத்த எப்படி மறைச்சு வச்சு கவலைப்பட்டுட்டே இருந்திருக்க. இதுக்கப்புறம் அவங்களால உனக்கோ எனக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஜெயிலுக்குள்ள இருந்தவங்கள பாவம் என் மாமா கூப்பிட்டு வந்து வச்சிருந்தார்ல, அதனால இதுவும் செய்வாங்க, இதுக்கு மேலையும் செய்வாங்க. இதுக்கப்புறம் நானே நினைச்சாலும் அவங்கள மன்னிக்கவே முடியாது. இந்த கடைக்கு நீதான் ஓனரா? ஆமா சார், நான் தான் ஓனர். என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டா தரமாட்டேன்றியா? இல்ல சார், என் கடையில சிசிடிவியே கிடையாது. பின்ன அதை மாட்டி வச்சிருக்கதானே உங்க அப்பனா? சார், அது ஓடாதது, பழசு, ரொம்ப நாளா ஓடாமையா இருக்கு. ஓடாதுன்னு நடக்காதுன்னு கிட்டே யார்கிட்டயா போய் சொல்ற? ஓடாத சிசிடிவி தான் புத்தகம் புதுசா நல்லா பலபலன்னு இருக்கும். சார், அது பழசு, ஓடாது. நான் தான் சும்மா தொடச்சு வைப்பேன். என்னை பார்த்தா எனக்கு கேன பையன் மணியாயா தெரியுது? காக்கி சட்டையை போட்டு சும்மா ஊர் சுத்திட்டு திருறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எந்த சிசிடிவி ஓடும் எது ஓடாது எனக்கு தெரியாது பாரு. சார், நிஜமாதான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு ஃபுட்டேஜ் காட்டுங்கண்ணே. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, ஒரு பொண்ணோட வாழ்க்கைண்ணே. தயவு செஞ்சு காட்டிருங்கண்ணே. இதை வச்சுதான் நாங்க அந்த பொண்ணை காப்பாற்றவே முடியும். உங்க பொண்ணா இருந்தா இப்படிலாம் சொல்லுவீங்களா? தயவு செஞ்சு காட்டுங்கண்ணே. என்னப்பா நீங்க பெரிய இடத்து பிள்ளைங்க மாதிரி தெரியுது. நான் தான் ஓடலன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறமா திரும்ப வந்து காட்டுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஓ, நிறுத்தியா? கிட்ட ரொம்ப பேசிட்டே போற. இதுக்கு மேல உன்னை விட முடியாது. மணி அண்ணே, இவன் மேல போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் எழுதி உள்ள தள்ளுங்க. ஓகே சார். ஓ, வாயா அண்ணே. இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க அதை காட்டினீங்கன்னா மட்டும் போதும். உங்ககிட்ட நாங்க வேற எதுவுமே கேட்கல.
தயவு செஞ்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணுங்கண்ணே. 2 பொறுக்கி பையங்க சேர்ந்து அவளை கடத்திட்டு வந்துட்டாங்க. என்ன கொடுமை பண்றாங்கன்னு தெரியல. ஒரு அப்பான்ற நிலைமையில இருந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நீங்க காப்பாத்துறதுக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. இதுக்கு மேல விட்டா இருந்தாலும் ஒத்துக்கிற மாட்டான். மணியண்ணே, நீங்க கூட்டிட்டு போங்க. ஐயோ சார், வேண்டாம் சார், வேண்டாம் சார். இப்ப சொல்லு, இந்த சிசிடிவி ஒர்க் ஆகுதா இல்லையா? ஒர்க் ஆகுது சார், ஒர்க் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுது. இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் வாங்கி மாட்டினேன். உங்ககிட்ட எல்லாம் கேட்கற விதமா கேட்டாதான் காரியம் ஆகுது. அப்புறம் ஏன்னே இவ்வளவு நேரம் ஒர்க் ஆகலன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருந்தீங்க? எனக்கு தெரியாதா சரவணன், எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாதுன்னு? சிசிடிவி நல்லா புதுசா இருக்கு, அது போய் ஒர்க் ஆகாம இருக்குமா என்ன? என்ன இப்படி சொன்னீங்க? மன்னிச்சிருங்க தம்பி, நேற்று ஒருத்தைய வந்து கையில காசு கொடுத்து யாராச்சும் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டா தரக்கூடாதுன்னு சொல்லிட்டியா, அதுக்காகத்தான் நான் போய் சொன்னேன். என்னண்ணே நீங்க எப்படி பண்ணிட்டீங்க? வயசுல பெரியவர் நீங்க, இப்படி எல்லாம் பண்ணலாமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு இது உதவியா இருக்கும். நீங்க மட்டும் இதை ஒத்துக்கலன்னா இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஒத்துக்காம இருந்துருவானா என்ன? பாரியா, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாது. மன்னிச்சிருங்க சார், இது போலீஸ் விஷயமா இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் எவனாச்சும் காசு கொடுத்து சிசிடிவி காட்டக்கூடாதுன்னு சொன்னா சொட்ட மண்டே கலக்கிடுவேன். இது என்ன கொடுமையா இருக்கு? அவன் காட்டக்கூடாதுன்னு காசு கொடுக்குறான், இந்த ஆளிய நான் காட்டலாட்டி சொட்டே கலக்கிடுவேன்னு சொல்றாரு. ஐயோ கடவுளே. அணியனே, இந்த ஆள் கூட போய் சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். வாயா. சரிங்க சார். கெட்டதுக்கு என்ன ஆட்டம் போட்ட? கேட்கற ஆளு கேட்டாத்தான் நீ எல்லாம் அடங்குவ. வா. ஆளும் மண்டையும். தேங்க்ஸ் அருண், நீங்க மிரட்டி கேட்டதுனாலதான் அந்த ஆளு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கேட்கற விதத்துல கேட்டாதான் சரவணன் ஒத்துக்குருவாங்க. இவ்வளவு நேரம் பாத்தீங்கல்ல, இந்த ஆளு எப்படி எப்படிலாம் சொன்னானு. சிசிடிவி ஓடாது, பழசு, தொடச்சு வச்சிருக்கேன், அப்படி இப்படின்னு என்னமா போய் சொல்லிட்டு போறான்னு. வரட்டும், வச்சுக்கிறேன். இல்ல அருண், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. பாவம், ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு. வயசானவர் தானே, அப்படிலாம் பண்ணிடாதாரு. இல்ல, இந்த ஆளெல்லாம் ஒரு நாள் உள்ள வச்சதான் இப்படி எல்லாம் காசு வாங்கிட்டு வேலை பார்க்க மாட்டியான். சார், என்ன மணியனே, செக் பண்ணிட்டீங்களா? கார் இந்த பக்கமா தானே போயிருக்கு? ஆமா சார், அந்த கார் இந்த பக்கமா தான் போயிருக்கு. இதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு பாத்தீங்களா? ஆமா சார், பார்த்தேன். அதோ அந்த வீட்டுக்குள்ளதான் போயிருக்கு. என்னது, அந்த வீட்லயா? மணியனே, நல்லா பாத்தீங்களா? ஆமா சார், நல்லா பார்த்தேன். அதோ அந்த வீட்டுக்குள்ளதான் போச்சு. என்ன சார் சொல்றீங்க? இவ்வளவு நேரம் நாங்க அதுங்கதான் நின்னுட்டு இருந்தோம், எந்த சத்தம் எதுவுமே கேட்கல. என்ன அருண், இதெல்லாம் இப்படி வீட்டுல இல்லாம கடத்தி வைப்பாங்க? அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு சரவணன். இது யாரும் யூஸ் பண்ணாத வீடா இருக்கும், அதனால இங்க கொண்டு வந்து மறைச்சு வைக்கணும்னு நினைச்சிருக்கலாம். பக்காவா பிளான் போட்டு இங்க கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க. ஓ, இது யார் வீடுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார், ஆனா அவங்க இப்ப இங்க இல்ல, வெளிநாட்டுல இருக்காங்க. கேட்டீங்களா சரவணன்? வெளிநாட்டுல இருக்காங்களாம், அதான் யூஸ் ஆகாம இருக்கிறதுனால இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன ப்ரோ, தர்ஷினிய கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சாச்சு. அதோ அந்த வீட்டுலதான் வச்சிருக்கான். அந்த வீட்லயா? இவ்வளவு பக்கத்துல வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கவா இவ்வளவு நேரம் ஆச்சு? நல்ல வேலை பண்ணிருக்கீங்க டாக்டர். நமக்கு என்ன வந்துச்சுன்னு நீங்க பாட்டுக்கு போயிருக்கலாம், ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக நீங்க இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களை நான் கண்டிப்பா பாராட்டுறேன். அது அவளோட வாழ்க்கை மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கையும் தான் அடங்கி இருக்கு. அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இங்க வந்து உள்ள போனதுனாலதான் டாக்டர் உங்களுக்கு மிஸ் ஆனமானு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க பக்காவா பிளான் போட்டு பண்ணிருக்காங்க பாருங்க. காரு வெளியே தெரியாத அளவுக்கு உள்ள நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நாம தான் செக் பண்ணாம விட்டுவிட்டோம். ஆமா அருண், நாம எவ்வளவு நேரம் அங்க நின்றுட்டு இருந்தோம், ஆனா எதுவுமே தெரியல. யாரும் வெளியவும் வரல, உள்ளேயும் போகல. அந்த அளவுக்கு பக்காவா பிளான் போட்டு எல்லாத்தையும் செய்யறாங்க. நல்ல வேலை அருண், நீங்க மட்டும் இல்லைன்னா தர்ஷினிய கண்டே பிடிச்சிருக்க முடியாது. சரி சரி, பேசினது போதும், வாங்க சீக்கிரமா போய் உள்ள இருக்க பொண்ணை காப்பாத்தலாம். கடவுளே, என் தர்ஷினி நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் அவளுக்கு வந்துடக்கூடாது. என்னப்பா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இப்ப ஒண்ணுமே பேசாம நின்னுட்டு இருக்கீங்க. என்னப்பா சொல்லணும்? அத நீ எப்படி தாங்க போறேன்னு தெரியல மல. இந்த அரைக்கிய கட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு பத்தாததுன்னு இப்போ உன் வாழ்க்கையவே அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காளே. அப்பா, ஐயா அப்பா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்னப்பா ஆச்சு? உன்கிட்ட எப்படித்தானே அந்த விஷயத்த சொல்லுவேன், ஆனா சொல்லாமையும் இருக்க முடியாது என்னால. என்னப்பா ஆச்சு? நீங்க இப்படி இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அத்த மலரு, உன் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்குனே நான் ஒரு அரைக்கிய கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேனே. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அவளை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். ஒத்த புள்ள போதுன்னு நான் பாட்டுக்கு பேசாம இருந்திருப்பேன். இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணுவான்னு எனக்கு அப்ப தெரியாமையே போச்சு. அப்பா, அப்படி என்ன பண்ணாங்க? ஒருவேளை தென்றல் விஷயத்த சொல்லுவாங்களோ? அப்பனால இப்படி அழுக மாட்டாங்களே, ஏன் வாழ்க்கையை கிடக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்பா என்னப்பா ஆச்சு சொல்லுங்கப்பா. சித்தி என் வாழ்க்கையை கிடக்க என்ன பண்ணாங்க? அவளெல்லாம் சித்தின்னு சொல்லாத, ராட்சசி. உன் வாழ்க்கையை கெடுக்க வந்த ராட்சசி.
என்னதான்ப்பா ஆச்சு சொல்லுங்கப்பா, சொன்னாதானே தெரியும். இப்படி அழுதுட்டே நின்னுட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்? என் மனசே பதறுது. என்னன்னு சொல்லுங்கப்பா. ஐயோ ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன். வாழ்க்கையே இப்பதான் கொஞ்ச நாளா நல்லா இருக்கு, ஆனா இவ அதையே கெடுக்க பார்த்திருக்கா பாத்தியா? அப்பா நீங்க இப்படி அழுதுட்டே இருந்தா நானும் அழுதுருவேன்ப்பா. அழுகாம சொல்லுங்கப்பா. மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தியா? ஆமா, ஆக்சிடென்ட் ஆச்சு. இது தற்செயலா நடந்த ஆக்சிடென்ட் கிடையாதுமா, கொல்றதுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, இந்த காரியத்தை அந்த கேடுகட்ட சிரிக்கி உன் சித்தி தாமா பண்ணிருக்கா. மலரு, அதான் மலரு. அப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? எதுக்குப்பா என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு இப்படி இருக்காங்க? அது பத்தாததுன்னு என் மாமாவே கொல்ல பார்த்திருக்காங்க. அப்படி என்னப்பா பண்ணேன் அவங்கள? அதான் என்ன கடத்தி போய் கொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. அது பத்தாதுன்னு அப்புறம் என் மாமாவை எங்க மேல இப்படி கொலவெறியா இருக்க அளவுக்கு நான் என்னப்பா பண்ணேன்? நான் உங்களுக்கு மூத்த பிள்ளையா பிறந்தது ஏன் தப்பாப்பா? அம்மா கிட்ட கிடைக்காத பாசத்தை அவர் எனக்கு கொடுத்தாரு. கடைசியில என்னாலே அவர் உயிருக்கு பிரச்சனை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லப்பா. என் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு தானே அவரை கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அழுகாத தாய், அழுகாதம்மா. அவ ஒரு அறைக்கு, அவ யார் வாழ்க்கை தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பா. என்ன விரும்பினதை தவிர அவர் எந்த தப்பும் பண்ணலப்பா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலதான் அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன்ப்பா இப்படி? நல்ல வேலை அவருக்கு எதுவும் ஆகல. அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்தா அவர் கூட நானும் போய் சேர்ந்திருப்பேன். அப்ப அவங்க நிம்மதியா இருந்திருப்பாங்கல்லப்பா. அப்படிலாம் சொல்லாத தாயி, ஓ வாயால் அப்படி சொல்லக்கூடாது. பாவம் அவர் அம்மா அப்பா இல்லாததுனாலதான் நம்மளை தேடி வந்தாரு. கடைசியில நம்மளே அவர் உயிருக்கு ஆபத்தா இருந்திருக்கோமே. அப்படிலாம் இல்லத்தா, அப்படிலாம் இல்ல. என் வாழ்க்கையை கெடுக்கணும், நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். என்னைய கொண்டிருக்கலாமே. அவர் என்ன பண்ணாரு? அப்படிலாம் நீ எதுவும் நினைக்காதம்மா. உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப. யாருக்கும் எந்த தீங்கும் நீ செய்யாத பிள்ளை. அதனாலதான் உனக்கு எந்த கெட்டதும் நடக்கல. அப்போ என் விஷயத்துல ஜெயிலுக்குள்ள இருந்தவங்களை காப்பாத்தினதே அவர் தான். பாவம் பத்தி இறக்கப்பட்டு வெளியே எடுத்தாரு. ஆனா கடைசியில அவரையே கொல்ல பார்த்திருக்காங்களே. அவ ஒரு நன்றி கெட்ட ஜென்மம்மா. நன்றி இருந்தா ஏன் அப்படிலாம் பண்ண போ? அவளை பொறுத்த வரைக்கும் அவளும் அவ மகளும் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்க கூடாது. அதுதான் அவளோட எண்ணமே. ஏன்பா இப்படிலாம் பண்றாங்க? இது மட்டும் இல்ல, தென்றலோட குழந்தையவே கலைக்கணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா. ஆமாம்மா, அன்னைக்கு பேசிட்டு இருந்தாளுங்க, இந்த தென்றல் பிள்ளையும் வரட்டி விட்டுன்னு அந்த இடத்துக்கு அனுஷ்கா போகணும்னு பேசிட்டு இருந்தாளுங்க. நான் கூட சத்தம் போட்டேம்மா. ஆனா இந்த அளவுக்கு வருவாளுங்கன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. இவனா பாரு, இவளுக்கு செய்யற அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் அனுபவிப்பாளுங்க. குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காளுகல, இவளுக்கு எப்படி அழிஞ்சு ஒளிஞ்சு போறாளுகன்னு பாரு. இவளை கட்டிட்டு வந்த பாவத்துக்கு எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. இவதான் அப்படி இருக்கான்னு கடைசியில அந்த பிள்ளையும் அவளை மாதிரியே கெடுத்து வச்சுட்டான். விட மாட்டேன், இதை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய், என்னடா முழிச்சிட்டு இருக்க? கட்டு தாலிய. என் கல்யாணம் எப்படி எப்படிலாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா கடைசியில இப்படி நடக்கணும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா. ஆமா, திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றதுக்கு மேல தாளம் கொட்டு ஐயர் எல்லாத்தையும் வச்சு தாலியை கட்டு போடா. இவனே சீக்கிரமா தாலியை கட்டுறா. பேசுறத விட்டுவிட்டு சீக்கிரமா தாலியை கட்டு. எனக்கு கவலையா இருக்குடா. ஏன்டா ஏன்டா என் உயிரை வாங்கி தொலைகிற? சீக்கிரமா தாலியை கட்டு. தாலியை கட்டிட்டு அப்புறம் பேசு எதுவா இருந்தாலும். சரி, தாலியை கட்டுறேன். ஆனா ஒரே ஒரு குறைதான், எனக்கு மேல தாளம் இல்லைன்ற ஒரே குறைதான். போன்லனாலும் டும் 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 சத்தம் வையிடா. ஆமா, அது இப்ப ஒண்ணுதான் குறை. சீக்கிரமா தாலியை கட்டு. இவ வேற மயக்கத்துல இருக்கா, பரவாயில்லையா? பரவாயில்லடா, அதுதான் நமக்கு நல்லது. அவ முழிச்சிட்டு இருந்து தாலியை கட்டினேன்னு வச்சுக்க, எப்படி சத்தம் போடுவானே தெரியாது. அதான் வாய் அடைச்சிருக்கமே. ரொம்ப முக்கியம், சீக்கிரமா கட்டி தொலை. நீ டும் 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 சத்தம் போன்ல வை. அதுக்கு என்ன மாப்பிள, டும் 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 சத்தம் தானே, போன்ல வச்சுட்டா போச்சு. என்ன மாப்பிள, என்ன நடக்குதுங்க? பார்த்தா தெரியலையா சார்? கல்யாணம் நடக்குதான். உங்களுக்கு கல்யாணம் தானே, நான் பண்ணி வைக்கிறேன் ஜெயில போய். சார் சொல்லுங்க சார், உங்க கல்யாணத்தை மேல தாளத்தோட நல்லா கிராண்டா ஜெயில போய் வச்சுக்கலாமா சார்?
என்னடா சாரு மோரு பரதேசி நாயே. அருண், அவனை விட்டுறாதீங்க, புடிங்க. இவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவானா நானு? அவனை ஜெயிலுக்கு போய் உனக்கு இருக்குடா. இதுக்கெல்லாம் பக்கத்தானே நீங்க தானே சார்? ஐயோ இல்ல சார், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆள்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.